உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலை வழங்கியதாக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் பர்தா அணிந்தபடி ஒருவர் ஆபத்தான பைக் ஸ்டண்ட்களில் ஈடுபட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. அந்த வீடியோவில் 2 நபர்கள் பைக்கில் அமர்ந்துள்ளனர். கல்வியை வைத்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய வேண்டாம் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார். சசிகலா ஓபிஎஸ்ஐ ஆதரிப்பவர்களை ஓரம் கட்ட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது மேலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் மனைவி மோனிஷா நெல்சன் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பண பரிமாற்றமும் நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இயக்குனர் நெல்சனின் மனைவி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் மருந்து நிறுவனத்தில் பாய்லர் வெடித்த விபத்தில் பலி எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் ஸ்போர்ட்ஸை விட படிப்புக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் பேட்டியளித்துள்ளார். தொழில் தொடங்க சிறந்த மாநிலம் தமிழ்நாடுதான் என்று சென்ட் கோபைன் சிஇஓ சந்தானம் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ராமாயணம் குறித்து பேசுவதற்கு பயமாக இருக்கிறது என்று ராமாயணம் படத்தின் காஸ்டிங் இயக்குனர் நடிகையிலே தேர்வு செய்வது பற்றி குறிப்பிட்டுள்ளார். பெண் டாக்டர் கொலை வழக்கை சுப்ரீம் கோர்ட்டு தாமாக முன்வந்து விசாரிப்பது ஆறுதலை தருகிறது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கனவுகளை நிறைவேற்றும் திராவிட மாடல் அரசு என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் சாலை வசதிகள் இல்லாத கிராமங்களே இல்லை என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். மழை போல் பொழியும் முதலீடுகள் உயர்ந்து நிற்கும் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் கொண்டுள்ளார். முறைகேடுகள் நடக்கும் 100 நாள் வேலை திட்டம் என்று நீதிபதிகள் வேதனைக்குள்ளாகினர். பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நாளை நடைபெறவுள்ள தாவேகா கொடி அறிமுக விழாவிற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர் மழை காரணமாக ஐதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. திமுக ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமையில் கைதான சிவராமன் மீது மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டுகள், வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க 4 வாரங்களில் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. T20 உலக கோப்பையுடன் விநாயகர் கோயிலில் ரோஹித் சர்மா, தேஷா சாமி தரிசனம் செய்தனர். நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் சந்தித்துள்ளார். லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.